கருத்தோடு இருப்போம், கருத்து இருந்தால் பிழைப்போம். அதுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐயா. கருத்து இருந்தால் பிழைப்பீர்கள். அந்த 7 அம்மைமார்கள் நீராட போது மனதில் அப்படிப்பட்ட வையம் வந்த உடனே அங்கிட்டு குழுவும் கொண்டதும் தாங்க முடியவில்லை. மறையில் நடுக்கம் எடுத்த உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் அக்னி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். நாராயண அக்னியா இருக்கிறார். வந்தது அக்னி என்று ஓடி சென்ற நீராடின அந்த திகமானர்கள் ஓடி சென்று அக்னி அழைத்தார்கள். ஆடை இல்லாமல் அரைக்கயிறு இல்லாமல் ஆனமதம் இல்லாமல் ஓடி சென்று ஒவ்வொரு மோகமதால் உன்னை அழைத்த மாத்திரத்திலே 7 பேரும் கற்பமுற்றிகள் ஆண்மலைகளை பெற்று விட்டது. பெற்ற குழந்தைக்குரிய முழுக்க கூட பார்க்க ஐயோ நாராயணன் தீ என்று நினைத்தவே திருமாலவா நம்ம இப்படி செய்துவிட்டார், அவர் முறையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குழந்தை முகத்தை கூட பார்க்க 7 பேரும் காட்டில் போய் தம்பி சென்று விட்டார்கள். ஆனா 7 பிள்ளை கிடக்குது, எடுத்து போட்டு வளர்க்கணுமே. ஆமா, இன்னைக்கு உள்ள பிள்ளை அப்ப வளர்ப்பாரா நல்லா வளர்ப்பாரா? எப்ப வளர்ப்போம் எல்லாம் ஐஸ் குடிக்கும். என்னாம ஐஸ் குடித்தேடா ஐயா, தண்ணி குடித்தேடா ஐஸ் குடித்தேடா, ஓட்டர் கொடுங்க ஐயா. குடிங்க எதை செஞ்சாலும் தரமா வச்சு செய்யணும். ஆமா, எங்களுக்கு சாப்பிடப்படாது. அப்படி அந்த அம்மா எடிவும் வாயில மண்ணள்ளி போடு. டாஸ்மார்கள் குடிச்சாலும் தனியா குடிக்க கூடாது. என்னப்பா எங்களுக்கு தந்து குடிக்கணும். அதுதான் மொத்தமா 64 பேருக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிக்காங்க. அது 60. ஒரு வீட்டுல இருந்த வயசான பெரியவருக்கு வாங்கி கொடுத்துருக்க தாத்தா அவர் கட்டி போடுங்க. ஏன்னா அவனுக்கு வெளியில செத்து எல்லாம் தெரியாது. அவன் பார்த்தான் எல்லாம் 10 லட்சம் கிடைக்குது. அந்த கிழமை வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு பைக் கூட வாங்கிக்க பைசா இல்லை. தாத்தா கட்டி போடுங்க. யாரும் இன்னைக்கு பார்த்து கட்டி வைக்கிறாருன்னு வெளியில ஊர்ல 64 போடுறது அவனுக்கு தெரியாது. அவன் தாத்தா தந்தாருக்கு இழுத்தா ஜாகத்துக்குள்ள போயிட்டாரு. 10 லட்சம் சோறு முடிச்சு ஒரு அப்பனுக்கே ஊற்றி கொடுத்துருக்காங்க. நீங்க அவ்வளவு வெளியில வந்து 10 லட்சம் கொடுக்கலாம். இருந்து சும்மாவே கிடைக்க பாயா அவர் கட்டி கொடுத்தா அண்ணா பாயா 10 லட்சம் கிடைக்கலையா? மதியா அன்னைக்கு பட்டாசு தொழில் 4 பேர் செத்தாச்சு. அப்ப 40 லட்சம் கொடுக்கணுமா வேண்டாமா? அவன் உழைப்புக்காக போனவன் தன் குடும்பத்தை அனாதையாக விட்டு செத்து கிடக்கிறான். அவனுக்கு போய் சொல்லி பட்டாசு தொழிற்சாலை செஞ்சா அவனுக்கு பைசா இல்லை. ஆமா, ராமத்திலிருந்து செஞ்சா அவனுக்கு பைசா இல்லை. குவைத்தில இருந்து நம்ம அன்பர்களை இறந்து போனார்களே அவளுக்கு எல்லாம் 2, 3 கூட. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் நீண்டுகிட்டே ஒரு அம்மா போலீஸ்ல போய் சொல்லியிருக்கோம். 3 நாளைக்கு முன்னால என் புருஷன் இறந்து போனாரு, அவரை தோன்றுங்க. ஏமா செத்தான் பெருச்சாச்சே ஏதோட இல்ல அவனும் கள்ளச்சாரம் குடிச்சுதான் செத்துருப்பான். என்ன நீ தான் 10 லட்சம் அது அப்படி நிலைமை எங்க போகுது பாத்தியா? பணம்னா சொல்லுங்க, பணம்னா பணமும் வாய்ப்பு இப்ப வெளியே வந்துட்டா பழமொழி கரெக்டா நடக்குதா? செத்த பணம் வெளியே வந்துட்டா 10 லட்சம் புதைச்ச பணத்தாடி வந்துட்டானா? பணம்னா வாயை தொடர்ந்து சங்க கூட்டம் என்னென்ன ஐயா எழுதி வைத்தாரோ அத்தனையும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது மக்கா. அந்த நேரம் காளி வெள்ளம் பேசல, அது செத்து போக பேசினா சட்டமன்றத்தில் ஒரு மந்திரி சொல்றாரு, அரசு சரக்குல கிக்கு இல்லை. எங்க போகுது பத்தியா நாடு? இந்த தமிழை எவ்வளவு கீழே போய் கிடக்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள தமிழை இழிநிலையில் கிடப்பதனால் தானே நீ ஓட்டு போட்டு ஜெயித்து வந்தவன் கூட சொல்லுகிறான் அரசு டாஸ்மார்க்ல கிக்கு இல்லை. நிலை எங்கே போகிறது? உங்களை எவ்வளவு ஏளனமாச்சு இருக்கிறது. நிறைய அத்தனை பேரை எத்திருக்கமா என்ன செய்யறது? அதனால்தான் சொல்றேன், இந்த கூட்டம் ஐயாவளி கூட்டம், இது ஒழுங்கான பிள்ளைகள், இது அன்பான பிள்ளைகள். இவர்களுடைய இவங்க கோபத்தை கிளறனா ஆண்டிக்கு கோபம் மக்களே போக வேண்டாம், டாஸ்மாக் வேண்டாம். நீ ஐயாவுடைய பிள்ளை, நீங்க சுத்தமா இருங்க. உங்க வாழ்க்கை தர்மயுகத்திலே இடம்பெற போகிறது. அதில் மாற்றமில்லாத வாழ்க்கை பெறுகிறது. அந்த நிலைக்கு போனா சிறப்படையலாம். அதனால்தான் சொல்றது, பிள்ளைங்கள்லாம் வளர்த்தா கட்டுப்பாடா வளங்க. முன்னாடி 5, 10, 15 பெத்து அப்ப மாதிரி அழகா வளர்த்தான். ஆமா, இப்ப 2 பெத்து 1 பெத்து ஒழுங்க வளர்க்க முடியாது. முளைச்சி 3 விடல. செல்போன்ல
நல்லா சிரிக்கா. செல்போனை காட்டினாதான் என் பிள்ளை பால் கொடுக்கான். பால் குடிக்க வைக்க செல்போனை காட்டினாதான் அவன் பாலே பாலே குடிக்கா. இந்த கர்மத்தை எங்க கொண்டு தொலைக்கிறது ஐயா? அதுவும் அப்படிதான் இருக்கு. அதான் ஐயா. ஆமா, ஒவ்வொன்று அளவு எப்படி கட்டணும்? செல்ல பாரு முடிஞ்சு சீன் முடிஞ்சு. அப்ப பிள்ளைங்களை நம்ம எங்க கூட்டு போறோம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு செல்போனுக்குள்ள. ஆமா, 3 வயசு ஆகுத, என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் தெரியும். ஆமா, நம்ம ஏதாவது தெரியலன்னா தாத்தங்க கொண்டா இந்த பட்டன் அடிங்க. நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆஹா, நாகரிக போதையாரே ஆடுதே பாடுதேடா. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மக்களே. கைகளிலே செல்போனை கொடுத்து விட்டு நாம் ஏங்குகிறோம். இன்னைக்கு கண்டிக்க மறந்த நாளைக்கு நீ தண்டிக்க முடியாது. என்ன அங்க போற வர என்ன அப்படிமா முன்னால மாமே மச்சான் சித்தப்பை பெரியப்பை அக்கா மசினிச்சி குழந்தையா இப்படி எல்லாம் உண்டு. இனி ஒரு வயலுக்கும் குழந்தையா கிடையாது. அதான் குழந்தையா கிடையாது. ஏன்னா அவன் தான் ஒன்னதானே வித்துட்டு இருக்கேன். குழந்தை எங்க இருப்போம்? அதானே, அதன் கிடையாது, தம்பி கிடையாது, சித்தப்பா கிடையாது, மாறி கிடையாது. நம்ம காலத்துல இனி பேர கேட்பான், சித்தப்பா யார்? கூயி சித்தப்பா யார் அவர்? ஆமா, பெரியப்பா யாருன்னு கேட்பான். ஏன்னா பதில் சொல்ல முடியாது, உறவுகள் அழிந்து கிடக்கிறது. இப்ப தெரியுதா, வைகுண்ட பகவான் தர்மயுகத்தை படைக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு இடம் கிடைப்பதற்காக ரெட்டியார்பட்டி இந்த அற்புதமான இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். உங்கள் மனது தெளிவானா அற்புதம் நிகழப் போகிறது மக்களே. இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேண்டும். என்ன வேண்டாமா? வேணும். ஏன்னா யாரும் தரிசனம் போயிட்டான். ஆமா, நாராயணன் யாரை தேடுதான்? யாரை தேடினா? சாதாரண தாயை யாரைத்தான் இல்லை, அங்கார ஓங்கார ருத்ரியாக இருக்கிறாரே அந்த ஓகாரி என்ற அவள் என்ற வேலைக்காரி, இந்த வேலைக்காரி ஓகாரி என்ற அவள் என்ற வேலைக்காரி, இந்த வேலைக்காரி அங்காரகாரி ஆடிவாடி அம்மாய ஓடிவாடி அம்மா, அங்காரவாகாரி ஆடிவாடி அம்மாய ஓடிவாடி அம்மா. காளி
மாரியம்மா ஆடி வா சீரமகாளி ஓடி மாரியம்மா ஓடி மாரியம்மா ஓடி மாரியம்மா தக்கனுடைய தலையறுக்க வேண்டும் தவம் இருக்கிறாள் அன்னை மாகாளி அந்த மாகாளி ஏற்று அவன் கையிலே 7 பிள்ளைகள் கொடுத்தா ஒன்றில்லை இரண்டில்லை 7 ஏழை வாங்கி வைத்துக் கொண்டு அம்மை கேட்கிறாள். இது சாதாரண குழந்தைகள் அல்ல, தங்களுடைய ஞானத்தில் பிறந்த குழந்தைகள். ஆகவே இந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து தாருங்கள் என்று அன்னை கேட்கின்றாள். அம்மா பேர் வச்சு கேட்கிறார். அப்ப நாராயணன் பேர் அவரே அமைச்சார். அவர் பத்த பிள்ளைக்கு அவர் நேரம் வச்சாரா? மூலவரை இழைக்கிறார், சிவபெருமானை இழைக்கிறார். நம்ம பத்த பிள்ளைக்கு நான் தான் பேர் வைக்கிறேன் அட்டம் பிடிக்கப்படாது. ஆமா, நான் 10 மாதம் சுமந்து கொப்பனா பேர் வைப்பான். அதானே அந்த பயக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. வீட்டுல மாமன் மாமி இருந்தா அனுசரிச்சு போ. 2 பேருமே வேண்டாம்னா ஏதாவது அநாதாசிரமத்தை போய் மாப்பிளைய பார்க்க வேண்டியது உண்டாக்கி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மாமன் வேண்டாம் மாறி வேண்டாம்னா அதான் எங்கேயாவது போக வேண்டியதான். வாழ்க்கை எப்பா நிறைய அழைச்சிட்டு என்னத்தான் கொண்டு வருதோ தெரியல. ஆமா, ஒரு வீட்டுக்கு போனா சிரிச்ச முகத்தோட இருக்கணும் சீரடி இறக்கணுங்கிற எண்ணம் ஒரு ஆளுக்கு போய் கிடையாது. அதான் ஐயா, என்ன எல்லாம் அப்படியே ஒரு சைஸா முடிக்கிறீ. அவ்வளவுதானே. பணக்காரன் அப்படியா இருக்கணும், ஒத்தையா இருக்கணும். பொதுவா மாமி அந்த வீட்டுல இல்லாமலே நிறைய பேருக்கு என்ன பேரு சேதா நீ யாரை கேட்ட? இவன் அப்படி சொல்லியிருந்தா அவனுக்கு என்ன கல்யாணமே ஆகுது. அவனுக்கு வேகத்தடையே கிடையாது. என்னையா அவனுக்கு வேகத்தடையே கிடையாது. என்ன செய்யுது? அன்பு குடிக்கணும், அன்பு இருக்கு, வம்பு இருக்கு. இன்னைக்கு வந்தவ அப்பனே ஆத்தாளி மறக்கிறேன்னா வண்டி ஸ்பீடா போகும்போது ஆஃப் பண்ண கூடாது. இது வந்து சும்மா அப்படி வந்தே மாற மாதிரி பயங்கர போயிட்டு வந்தே மாறத்துல இல்லை, இடையில கட்டே பண்ணக்கூடாது. எவ்வளவு கேரப்பா போயிட்டு அப்படியே விட்டுருவோம். லாஸ்ட்ல முடிவில் வந்து நீங்க என்னென்ன செய்யாம வச்சிருக்கீங்க, ஓகேவா? அதுக்கு வந்து வரவே சவுஸ்காரா எங்கேயும் போக மாட்டார், நல்லா இருக்காரு. அவர் எங்கேயும் போக மாட்டார், ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர். அவருக்கு நம்ம புறவு பண்ண போடுவோம், ஓகேயா? முடிவில் போடுவோம்.
ஏன்னா யாரும் மும்பையில இருந்து காமராஜ் வந்திருக்காரு. மும்பையில இருந்து காமராஜ் சகராமத்துல இருந்து ஐஸ்வர்யாமா வந்திருக்காரு. ஆக இன்னைக்கு எங்க இருந்தெல்லாமோ நம்முடைய மக்கள் இங்க வந்திருக்கிறார்கள். எதற்காக? பல வருஷத்துக்கு ஒரு ரெட்டியார் வீட்டுல நம்ம ஆள் நிகழ்ச்சி நடத்துறது பாப்ப மேல தானே அவ பார்த்தா பலம் வேணும் இல்ல? அதான் பலம் பாக்குறதுக்கு உங்க ஊருக்கு புதுசா ஒரு பார்க்க வந்திருக்கா வர்றா ராசா. அதுக்கு நல்ல அதுக்குள்ள சிறப்பு கர்ம இடத்தை பச்சனல்ல பட்டோடுதி பவன தேரில் பவனிவா பிச்சை கொண்ட பக்தருக்கு பச்சை மாலா காட்டினா அன்பு பொறுமை தருவோம் என்று ஐயா அத்தனையோ சொல்லி தந்தார். பொய்களவு போகாமதை ஐயா எப்பொழுதும் வேண்டாம். நித்தோதிரிகள் கண்டவர் பட்டு மனதில் நின்றவர் மத்தவதாரம் கொண்டவர் மாப்பிள்ளையோ வருவாரு.
நாராயணே பெரியவங்களை கூட்டு போய் தாத்தா பாத்தனை எல்லாரும் சொல்லி பலிக்கு போய் பலியில அன்னதானம் போட்டு பணிவிட வச்சு அங்கிட்டு பணிவிடக்காரர்கள் சேர பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அதை விட்டு நான் தான் வைப்பேன் அட்டம் பிடிச்சிக்கிட்டு ஏரா வைக்கணும் பேர் பிள்ளைக்கு பேர் வைக்கிற நிலையை பார்க்கணும். என்னைக்கெல்லாம் பேர் வச்சா இல்லையா அந்த காலத்துல பேர் வைக்க கோபாலத்திரி ராசப்பா ஆமா ராமவர்ம குலசேகர பெருமாள் நாடார். இவ்வளவு நீளமா ரொம்ப நீளமா இருக்கும். இப்படி எல்லாம் பேர் வச்சா இப்ப பேரா வைக்கிறான். ஆமா பொம்பளை பிள்ளை எதை கொண்டு அமைக்கிறதுன்னு தெரியும். எல்லாம் அவிக்க விட்டு பேர் ஆமா இனி அபிலாஸ் லாஸ்ட் பேர் பொம்பளை பிள்ளைக்கு பேர் சின்ன பேரா வைக்கிறாங்க. வாயில நுழையிற மாதிரி வைங்க. அப்ப வாழைப்பழம் வைப்போம். அழகா நுழையுமே நான் அப்படி என்ன பேருமா குஷி பொம்பளைக்கு பொம்பளை பிள்ளை பேரு குஷி. அப்ப ஆம்பளைன்னா வாழ்க்கை ரொம்ப லேட்டு எல்லாமே வாழ்க்கையில பேர் வைக்கிறப்ப யாரு இப்ப தமிழ்ல பேர் வைக்கிறது? மலரு ஆமா மலர் செந்தல் மணிலா பொன்னி பொன்னி செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னா டிவியில இருக்கு. அங்க இருக்கு. நம்ம கிட்ட இல்ல இருக்கு. நம்ம பேர் வைக்க மாட்டோமே. ஆமையா பேர் அங்கதான் பார்க்கணும். வெற்றி எழி செடிய பாக்கிய லட்சுமி பார்க்கலாம் பேர் இருக்கு. லட்சுமி அஷ்டமிச்சு. ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால தொடரே கிடையாதுன்னு அவ்வளவு கூட்டம் இங்க வந்து இது திங்கச்சிவா வச்சிருந்தா எல்லாம் தொடரை பார்த்துட்டு பையன் போவோம். இப்போ அதுலயும் தொடர்லாம் பார்க்கணுமே. என்ன ஆமா கல்யாணம் செய்து மாப்பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்தவனை கட்டிக்குவோம். ஆமா அவனுக்கும் புள்ள பத்துக்குவோம். இதை பார்த்துட்டு நம்ம நீ முடிக்கலாம். இவன் எப்ப டே போடுவான் அடுத்தால் நம்ம எப்போ கொண்டு போலான்ட்டு நாகரிக நல்ல பேரா வைக்கணும். நல்ல பேரை வைக்கணும். வீட்டிலே இப்ப தமிழன் கெட்டு போறது எல்லாமே ஆம்பளை எல்லாம் டாஸ்மாக் பாய்க்கெல்லாம் கஞ்சா அம்மாமாரெல்லாம் சன் டிவி விஜய் டிவி தமிழ் 3 டிவிலையும் மூங்கி கிடக்கான். அதை விட்டுட்டா முன்னாலாம் வீட்டில் இருக்க குப்பை எடுத்து போட மாட்டான். இப்போ மட்டும் நம்ம இருக்க பாட்டில் அங்கங்க கிடக்கு. அது எடுத்து போட குடிச்சாலும் அங்கெல்லாம் கிடக்கும். ஆனா அரசாங்க சம்பளம்னா வீட்டை விட்டு வெளியா தெரியாத கொண்டாட்டி குப்பை வளர்க்க போறான். ஆமா குப்பை வண்டி இருக்கு. அது 6 மணி நேரம் கொஞ்சம் இல்லையா? ஆமா அது கவர்மெண்ட் சம்பளம். குப்பை கிடக்கும். ஒரு சாக்கு கையில வச்சுக்குவான். முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம வீட்டு பொங்கலாம் குப்பை பொறுக்க போறாங்க. கிராம பஞ்சாயத்துல அவ்வளவும் வயக்காட்டுல கிடக்கு. ஒன்னும் வீட்டுக்குள்ள கிடக்க மாட்டாங்க. கேட்டா 100 நாள் வேலை செய்வா பாரு. வீட்டுல இருந்து பொருட்டு ரொம்ப கவர்மெண்ட் வேலைக்காரங்கள தோத்துருவாங்க. ஸ்டைலா போட்டு ஒரு அண்ணா போட்டு அப்படி பார்க்கறேன் அப்படி பார்க்கறேன் அதுக்கு அடிக்காம பாரு. எல்லாத்தையும் போட்டு அப்படியே போறோம். வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போனால சந்திரிக்கா கண்ணு நீங்க கிண்டலுக்குன்னு நினைக்காதீங்க. இந்த 100 நாள் வேலை வந்தப்பறம் ஒரு நாளைக்கு சோறு கிடையாது. ஆமையா என்ன சோறு போடுறதுல கிடையாது. உண்டாக்கியா நீங்க மாநகரத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதனால குப்பை கிடக்கும். குப்பை வந்து தள்ளிட்டு கடவுளே யாரு எதை பொறுக்கணும் இல்லாம போயிட்டே ஐயா. நீதி மட்டும் அதை பெருக்குப்பா. இப்ப நம்ம கரையே போலாம். ஏன் கவர்மெண்ட் சம்பளம். ஆமா நாட்டை எவ்வளவு சோய குடிச்சுட்டு தெரியுமா? நாகரிகம் போச்சு, சம்பிரதாயம் போச்சு, எல்லாம் போச்சு. காரணம் நம்ம நிலைமை தானே. நமக்கு விஜய் டிவில தொடரலன்னா அடிவேறு காந்தி பாக்கியலட்சுமி பார்க்கணுமே. இந்த கோபி என்ன பாடுபடுத்தியா? ராஜா கற்பம் எப்படி ஆச்சு?
ரெட்டியார்பட்டி நாராயணன் என்னத்தையாவது இந்த சாமியார் சொல்லுகாரு அவரு பாவம் தெரியாது ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிதானக்கா அதிகா முடிஞ்சு சாமியே சாமியப்பா என்ன செய்யறது நான் எங்கேயோ போறேன் அவர் எங்கேயோ கிடக்கிறார் நிலமும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மனம் இந்த டிவியை பார்க்கிற நாமெல்லாம் டாஸ்மார்க் குமராட்டியா டிவியில என்னைக்கு இந்த நாடு முன்னேறணும் இந்த சன் டிவி விஜய் டிவி சோழி முடிஞ்சாதான் நம்மளுக்கு பொம்பளை எல்லாம் இல்லைன்னா இப்ப அவ்வளவு பொம்பளை எனக்கு முன்னாடி போறான் அவ்வளவு மறக்காம போற சரிதானே முன்னால வீட்டுல உள்ள திண்ணை இருக்கும் திண்ணையில 2 பேர் இருந்தது என்ன ஆனா இப்போ ஊருக்கு அதெல்லாம் டிவியில வந்துச்சு எல்லாரும் அடுத்த வீட்டு கதையை பார்க்கறது நம்ம எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் தமிழன் கெட்டுக்கு சூறாக போய் கொண்டு இருக்கிறான் நீ மாற அகிலத்தரட்டு வேதத்தை படி அந்த வேதத்துக்குள் இருக்கிற நிலைமை நாகரிகே அங்கே பேர் வைக்கிறா யார் வைக்கிறா சிவமா போராத பொருளை ஐயா
தருகி